ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸில் 5th லெசன். இந்த டாபிக் நேம் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 முடிச்சாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 3. ஸோ பிசைட்ஸ் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் லைக் protons, electrons and neutrons, some more particles are discovered in the nucleus of the atom. They include mesons, neutrino, antineutrino, positrons, etc. ஸோ நம்ம ஆட்டமில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரான், நியூட்ரினோ, பாசிட்ரான்ஸ், மீசோன்ஸ் இதெல்லாமே வந்து புதுசாக வந்து டிஸ்கவர் பண்ண பார்ட்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜி அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அட்டாமிக் நம்பருக்கு நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா Z. ஸோ த ஃபிகர் ஷோஸ் அண்ட் ரெப்ரசன்ஸ் அன் ஆட்டம் யூசிங் த கலர் கோட் given below. Count the number of protons, electrons and complete the table. All the number of protons, electrons are the same. An atom of the element has its own characteristic number of protons in its nucleus, which distinguishes from the atoms of the other element. Hence proton is considered to be the fingerprint of the atom. So proton வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ புரோட்டான் எவ்வளோ இருக்கு, நியூட்ரன் எவ்வளோ இருக்கு, எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம டெர்மினாலஜி வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் கால்ட் தி அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா Z அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஆட்டமில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் டினோட்டட் பை Z. ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து சொல்கிற ரெப்ரசன்ட் டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா Z. வாட் இஸ் கால்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அபோவ் எலமெண்ட். ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு வந்து எத்தனை அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்ஸ் தேர் ஆர் 6 ப்ரோட்டான்ஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் 6. ஸோ ஒரு ஆட்டமில் வந்து 6 ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பரும் 6 தான் இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 which is the same as the atomic number. Atomic number of an atom is therefore equal to the number of protons and is also equal to the number of the electrons present. In a neutral atom, atomic number, number of protons, number of electrons. ஸோ நியூட்ரல் ஆட்டம் சொல்லி வரும்போது அதோட அட்டாமிக் நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ரோட்டான்ஸும் ஒரே மாதிரி தான், எலக்ட்ரான். ஸோ அட்டாமிக் நம்பர், ப்ரோட்டான், எலக்ட்ரான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃப், நீங்களே வந்து இதை சம்ஸ் மாதிரி போட்டும் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர். ஃப்ரம் ரூதர்ஃபோர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இட் வாஸ் clear that the mass of an atom is contained in the nucleus. This means the mass of an atom is practically due to protons and neutrons which are present in the nucleus. Protons and neutrons together are called as a nucleus. ஸோ பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ் ரெண்டும் இருந்தது, அதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ் டுகெதர், ப்ரோட்டான்ஸும் நியூட்ரன்ஸும் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா என்ன, ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ் மட்டும் இருந்தால் நியூக்ளியஸ். அது ரெண்டும் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ் சேர்ந்ததுன்னா இட் இஸ் a nucleus. Nucleons. So mass number of an element is the total number of protons and neutrons present in the nucleus. So நம்ம மாஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணால் அதுதான் வந்து மாஸ் நம்பர். ஓகேவா? மாஸ் நம்பர் இஸ் டினோட்டட் பை A. ஸோ நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து இசட்ஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா if an atom has 3 protons, 3 electrons and 4 neutrons, then its mass number which is equal to 7. 3 protons plus 4 plus neutrons. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆட்டம் யூசிங் அட்டாமிக் நம்பர் அண்ட் த மாஸ் நம்பர். ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா an atom can be represented by symbol with atomic number as subscript and mass number as a superscript. ஸோ பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கீழே தான் இருக்கும், மாஸ் நம்பர் எப்பவுமே மேலே தான் இருக்கும். ஸோ இப்போ கீழே ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹியர் 7 இஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் 14 இஸ் அ மாஸ் நம்பர். ஸோ நைட்ரஜன் இஸ் ரிட்டன் as N, மேலே பார்த்தீங்கன்னா 14, கீழே பார்த்தீங்கன்னா 7. ஸோ மேலே இருக்கிறது எப்பவுமே என்னவாக தான் இருக்கும், மாஸ் நம்பர். கீழே இருக்கிறது எப்பவுமே என்னவாக இருக்கும், அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ் நம்பர் அண்ட் த அட்டாமிக் நம்பர். ஸோ மாஸ் நம்பர்னா எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சம்ஸ் போட்டுடலாம். ஸோ மாஸ் நம்பர்னா எப்படி கால்குலேட் பண்ணால் அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ A இஸ் ஈக்குவல் டு Z ப்ளஸ் N. ஸோ டூ யூ நோவில் சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் டிசிக்னேட்டட் பை
இசட் ஒய் ஸோ நம்ம இசட்னு சொல்லி ஏன் அட்டாமிக் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாஹில் விச் மீன்ஸ் நம்பர் இன் ஜெர்மன். இசட் கேன் பி automozoil or atomic number. A is a symbol recommended in ACS style guide instead of M. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இது இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதுக்கு ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு ஒரு மீனிங். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏக்கும் மாஸ் நம்பர் இருக்கா ஏசிஎஸ் ஸ்டைலுக்கு இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் an element whose mass number is 39 and number of neutrons is 20. Also find the name of the element. So mass number is equal to atomic number plus number of neutrons. ஸோ நம்ம சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி மேலே ஃபார்முலாஸ் பார்த்தோம், அதை வச்சு தான் இங்கே போட போகிறோம். ஸோ மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு atomic number plus number of neutrons. Atomic number is equal to mass number minus number of neutrons. So 39 minus 20. Atomic number is equal to 19. Elements having atomic number 19 is potassium. ஸோ இங்கே கொடுத்துற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா மேலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் தான். ஸோ ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்மளால் பேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா chlorine got from natural resources, sea water, fraction atomic mass. Why it's so? This is due to the presence of isotopes. So isotopes அப்படிங்கிற புது ஒரு டேர்மை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து அப்கமிங் லெசனில் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்து இக்னோர் பண்ணுறது எல்லாமே சொல்லி பார்க்கலாம். ஸோ chlorine has a fraction atomic mass chlorine minus 35 exists by 75% chlorine 37 exists by 25%. 35 into 75 divided by 100 plus 37 into 25 divided by 100. ஸோ இந்த கால்குலேஷனில் போட்டிங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷன் அட்டாமிக் மாஸ் வந்து குளோரினுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஐசோடோப்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைண்ட் below the 3 different atoms, count the different subatomic particles and fill in the table. So what do you observe in the above atoms? So all of them having the same number of protons and electrons but different number of neutrons. ஸோ நம்ம ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஒரு ஆட்டமில் ஒரே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பட் நியூட்ரான்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட சொன்ன மாதிரி அட்டாமிக் நம்பர் எப்பவுமே மேலே டாப்பில் இருக்கணும், பாட்டம் வேல்யூ எப்பவுமே வந்து அட்டாமிக் கீழே இருக்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து எப்பவுமே மேலே இருக்கணும், மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கீழே இருக்கணும். ஸோ தம் ரூல் நம்ம சின்னதாக ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தம் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரிமெம்பர் T ஃபார் டாப் அண்ட் B ஃபார் பாட்டம். ஐசோடோப்ஸ்க்கும் ஐசோபாட்ஸ் நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப் அப்படின்னு வரும்போது டாப் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஐசோபாட்ஸ் அப்படின்னு வரும்போது கீழே இருக்கிற வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் வில் தே ஹாவ் இன் த காமன்? ஆல் த 3 structures have the same atomic number but different mass numbers. They have the same number of electrons also. Such atoms of the same element are called the isotopes. ஸோ பார்த்தீங்கன்னா electrons வந்து சேம் எலமெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பர்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோடோப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் டியூ டு டிஃப்ரென்ஸ் இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸ். ஸோ மாஸ் நம்பர் வேரி ஆகுது அப்படின்னாலே அங்கே வந்து நியூட்ரான்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் டிஃப்ரெண்ட் இன் ஃபியூ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் as density, boiling point. Physical properties depend upon the mass numbers. Isotopes have different mass numbers, so they differ in physical properties. ஸோ இந்த அதோட நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட அந்த மாஸ் நம்பர் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன ஒரு மோட்டனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். lightning can trigger nucleus reaction creating rare atomic isotopes. ஸோ லைட்னிங்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு வந்து அதோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா why do some isotopes show ரேடியோ ஆக்டிவிட்டி? ஸோ சம் ஐசோடோப்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ when the number of neutrons exits the number of protons in the nucleus of the atoms of nuclei become unstable. These unstable nuclei break upon spontaneously emitting certain type of radiation. These are also radioactive isotopes. ஸோ சில ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் வந்து ப்ரோட்டான்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆட்டம் பிகம் அன்ஸ்டேபிள். அப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து என்ன ஆகும்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும், திடீர்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வெடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரேடியேஷன்ஸை பார்த்தீங்கன்னா they are known as a radioactive isotopes. எக்ஸாம்பிள் H3 and C14.
many elements having isotopes of which some of them are radioactive isotopes. ஸோ நிறைய வந்து ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து இருக்கு. ஸோ சிலது பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ் வந்து இப்போ வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் லெசன்ல பார்க்கலாம். ஸோ radioactive prevails around us. The food we eat, the air we breathe, the buildings we live all contains a small amount of radioactive materials. These radiations will be present always. There is a lot of low level natural radioactive around us. For example, our body contains radioactive isotopes such as potassium-40, which continuously emit radiation, but the level is so low that does not harm us. The picture shows as radioactive carbon is all around us. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் நம்ம நிறைய யூஸஸ் சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா potassium-40 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக வந்து ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிட்டே தான் இருக்குது. பட் அது வந்து நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லையும் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ரேடியேஷன்ஸும் இருக்குது. ஸோ ரேடியேஷன்ஸ் வந்து ஒன்லி ஹார்ம்ஃபுல் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதான் யூஸஸும் வந்து இருக்குது. ஸோ யூஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா uranium-235 வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வச்சு ஃபியூவல் வந்து நம்ம தயாரிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா cobalt-60 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப்ஸ் வச்சுட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மளால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா iodine-131 ஐசோடோப்ஸ் வச்சுட்டு goiter அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு வந்து நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி carbon-14 அப்படிங்கிற ரேடியோ ஐசோடோப்ஸ் வச்சுட்டு ஒரு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஏஜ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ். அடுத்து ஐசோபார்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆட்டம்ஸ்? The above two elements, calcium and the argon, having atomic number 20 and the atomic number 18 respectively. This means they have a different number of protons and electrons, but the mass number of both these elements is 40. It follows the total number of nuclei in both of them are the same. Atoms of different elements with different atomic number which have same the mass number are known as isobars. So இங்கே பார்த்தீங்கன்னா just opposite to the atomic isotopes. So இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மாஸ் நம்பர் இருக்கும், ஒரே மாதிரியான மாஸ் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாமிக் நம்பர் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோபார்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்கு, அது பேர் தான் ஐசோடோன்ஸ். ஸோ த above pair of element boron and the carbon has the same number of neutrons but different number of protons and hence different atomic number. Atoms of different elements with different atomic number, different mass number but the same number of neutrons are called as isotones. ஸோ இந்த ஐசோடோன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் மட்டும் ஒரே அளவில் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோன்ஸ். ஸோ ஹவ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்டு அரௌண்ட் தி நியூக்ளியஸ் இன் ஆட்டம்? ஸோ ஒரு ஆட்டமில் இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் we have been discussing about the nucleus of an atom and the protons and neutrons which constitute the nucleus. We also saw the electrons are extranuclear particles and they revolve around the nucleus in the fixed trajectories or orbits. Let us see how electrons are arranged in different orbits. The systematic arrangement of the electrons in the various shells or orbits in atom is called the electronic configurations. So atomic number வந்து எப்படி வந்து ஒவ்வொரு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம் சுற்றி இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அந்த ஷெல்ஸில் எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் an atom. You already know the electrons occupy different energy levels called orbit or a shell. The distributions of electrons in these orbits atom is governed by certain rules of conditions. These are known as the Bohr and the Bury rules of electronic configurations. Bohr and the Bury simultaneously propose the following rules for the distributions of electrons in the different shells. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து போட முடியும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, the maximum number of electrons that can be accommodated in the shell is equal to 2n², where n is the quantum number of the shell, the serial number of shell from the nucleus. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஷெல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அந்த என் ஷெல் 4 ஷெல் வந்து இருக்கும். இந்த 4 ஷெல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணால் பார்த்தா 2n² அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல் வரும்போது 2n². ஸோ எனக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஷெல் 1. ஸோ 2க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது 2 × 1² = 2. அதே மாதிரி எல் ஷெல் வரும்போது 2 × 2² = 8. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூல் 2 அப்படின்னு சொல்லி வரும்போது ஷெல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் filled in a stepwise manner in the increasing order of energy. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க மாதிரி கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், எல் ஷெல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷெல்லில் வரும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டே தான் போகும். ஸோ இன்க்ரீசிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா the outermost shell cannot have more than 8 electrons and the next inner. The
the pen ultimate shell cannot have more than 18 electrons. ஸோ பார்த்தீங்கன்னா 8 electrons, the outermost ஷெல்லில் வந்து 8 electronsக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பென் அல்டிமேட் ஷெல் அப்படிங்கிறதுல 18 electronsக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸே வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலுமினியம் ஆட்டம். ஒரு அலுமினியம் ஆட்டமில் வந்து 13 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஷெல்லில் பார்த்தீங்கன்னா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் போடலாம், எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் போடலாம். அதே பார்த்தீங்கன்னா எம் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் போடலாம். ஸோ அந்த லாஸ்ட் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -3 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் -3 வேல்யூ. -3 எடுத்துக்கலாம், இல்லை 3 எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டோனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. So atoms are so tiny, their masses number of cannot be expressed in grams but expressed in AMU. ஸோ நம்ம வந்துட்டு AMU அப்படின்னு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ ஆட்டம்ஸில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்குது. ஸோ ஆட்டம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன யூனிட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா AMU அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ நியூ யூனிட் இஸ் சைஸ் ஆஃப் an atom can be measured in a nanometer. Even though atoms are invisible tiny particle, nowadays atoms can be viewed through a SEM ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ ஆட்டமை வந்து நம்ம எந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலிமா தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், ஹைட்ரஜன், ஃப்ளூரின், நியூஎன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் வைஸில் வரும். ஸோ ஆர்டர் வைஸில் வரும்போது அதில் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சிலது வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா கேன் கொடுத்துருப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் வைஸில் எழுதும்போது 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம ஆர்டராக எழுத முடியும். அடுத்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்து கேஷில் நம்ம இவ்வளோ ப்ளேஸ் பண்ண முடியும். LMN இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் கெட்டிங் a basic idea about the electronic distribution of the nucleus we can draw schematic diagrams as shown below. As you learn more about atomic structure, you will come to know that the real picture of the electron distribution is entirely different from what we shown here. Schematic diagram for atomic structure. நம்ம இங்கே பார்த்த டேபிளில் நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி படிச்சிருப்போம். இங்கே வந்து அப்படியே டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல்லில் 1 மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 7. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, மீதி இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஷெல்லில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்து பேஸ் பண்ணி நம்ம அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து போட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் வந்து அட்டாமிக் நம்பர் 20. ஸோ அட்டாமிக் நம்பர் 20 அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இந்த சைடு 2, 4, 6, 8 கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெல்லில் 2, 4, 6, 8 கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரி அந்த கான்ஃபிகரேஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி ஃபில் பண்ணிட்டு வரும்போது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி போடுறதுங்கிறது நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான். ஸோ வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா how many electrons in the outermost shell? 5. So outermost shell of an atom is called the valency shell, and the electrons present in the valency shell are known as the valency of the electron. So outermost shell நான் சொன்ன மாதிரி KLM எந்த ஷெல்ல outermost ஷெல்ல இருக்கிற அந்த ஷெல்லுக்கு பேர் தான் வேலன்சி ஷெல். அந்த ஷெல்ல இருக்கிற ஆட்டம் பேர் தான் பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான். ஸோ வேலன்சி ஆட்டம் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் has only 1 electron in its valency shell, hence it has a 1 valency electron. Similarly, carbon has a 4 electron in the outermost shell and is called as a valency electron. The chemical properties of an element are decided by the valency electron since they are ones that take part in the chemical reaction. The element with the same number of electrons in the valency shell show similar properties, and those with different number of valency electrons show different chemical properties. Elements which have valency electrons 1 or 2 or 3 except for metals. So பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான் நமக்கு என்ன அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் வேலன்சி எலக்ட்ரான். அதே மாதிரி மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் விச் வேலன்சி எலக்ட்ரான்ஸில் 1 or 2 or 3 இப்படி இருந்தது ஹைட்ரஜனை தவிர வேறு எது இருந்தாலும் இட் இஸ் கால்ட் as மெட்டல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா those elements can lose electrons to form ions which are positively charged and are called as cations. ஸோ பார்த்தீங்கன்னா
சில வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுது. அப்படி இங்கேருந்து இன்னொரு இதுக்கு சார்ஜ் எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் பண்ணுது. ஒரு எலமெண்ட் வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா elements with 4 to 7 electrons the valence shells are called the non elements. So non metals. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 1, 2 or 3 இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அ மெட்டல். அடுத்து 4 to 7 வரைக்கும் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் அ நான் மெட்டல். தீஸ் எலமெண்ட்ஸ் கேன் கெயின் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் அயான் விச் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் கால் த ஆனயான்ஸ். ஸோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுது, இட் இஸ் கால்ஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குளோரின் வந்துட்டு ஜாயின் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து மைனஸ் ஆகும். த குளோரின் ஹாஸ் அ வேலன்சி எலக்ட்ரான். வேலன்சி. ஸோ நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலன்சி அப்படிங்கிற டாபிக் வந்திருக்கோம். So valency of an element is the combining capacity of the element with the other elements and is equal to the number of electrons that take part in the chemical reaction. Valency of the elements having valence electron 1, 2, 3, 4 and 2, 3, 4 respectively, while valency of an element with 5, 6 and 7 electrons is 3, 2, 1, 8 valency respectively, where 8 is the number of electrons required by an element to attain stable electronic configurations. Elements having completely filled outermost shell source 0 valency. நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலன்சில அந்த ஷெல்லை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு ஷெல்லையும் ஒவ்வொரு விதமான எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டே வரும்போது கடைசி ஷெல் நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அதை வந்து வேலன்சி ஷெல் அப்படிங்கிறோம். அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ நம்ம வேலன்சி எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். ஸோ சப்போஸ் அதில் வந்து எந்த எலக்ட்ரான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது இட் இஸ் கால்ட் ஜீரோ வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியானுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ 10 அப்படின்னு சொல்லி வரும்போது 2, 8 இந்த 2 + 8 10 வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆயிரும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேலன்ஸான எலக்ட்ரான்ஸும் இருக்காது. இட் இஸ் கால்ட் அஸ் அ ஜீரோ வேலன்சி. ஸோ இங்கே சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர் எடுத்திருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா 2, 8 and 2. ஸோ வேலன்சி பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா 2, 8, 6. ஸோ வேலன்சி பார்த்தீங்கன்னா 2. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 6 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 2 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சு நம்ம வேலன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். Introduction to quantum number. We have learned to designate orbits by K, L, M, N and the orbital as a S, P, D, F. We have seen that the electrons are filled in these orbitals according to certain rules. Can we now designate an electron in an atom in a manner in which gets a unique identity? Each electron inside of an atom has its own identity, which is given by 4 quantum number that communicate a great deal of information about the electrons. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் இருக்குது, ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் அதை வந்து டிஃபைன்மே பண்ண முடியும். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது PDS, PDN, F சப்ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் விச் டெசிக்னேட் அண்ட் டிஸ்டிங்விஷ் வேரியஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆட்டம்ஸ் ஆர் கால்ட் த குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ நம்ம அந்த அந்த ஆர்பிட்டல்ஸை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறக்கும் டெசிக்னேட் பண்ணுறக்கும் சர்டன் டைப் ஆஃப் சப்ஷெல்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி குவாண்டம் நம்பர்ஸ். So how would you describe to someone exactly where you live and guess you would start with the address? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கீங்க, இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் அட்ரஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி சேம் ஆஸ் திங் ஆட்டம்லேயும் வந்து எங்கே வந்து ஸ்பெசிஃபையாக பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. when you specify the location of the building you usually list which the country which state and the city in the country, when the area and the street and the door number. Just like no buildings have the exact same address, no two electrons have the same number set of quantum numbers. ஸோ எந்த ஒரு 2 பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் ஆஃப் அட்ரஸ் இருக்குமா? இருக்காது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஆட்டமும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது, சேம் நம்பர் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸும் இருக்காது. No 2 electrons can have the same set of quantum numbers. So a quantum number describes the specific aspects of an electron. Just like we have 4 ways of defining the location of a building: country, state, city and the street address. We have 4 ways of defining the properties of electrons, 4 quantum numbers. ஸோ நமக்கு எப்படி டிஸ்டிங்விஷாக கொடுக்கறதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 டிஸ்டிங்விஷ் செட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அலிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இங்கே அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அலிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா NLMS.
இன்ஃபர்மேஷன் அது என்ன சொல்லுவதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அது மெயின் எனர்ஜி லெவல் இருக்கும், அதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா அலிமுதல் குவாண்டம் நம்பர் வரும்போது சப்ஷெல், அதோட மெயின் ஷெல்லோட சப்ஷெல் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் அலிமுதல் குவாண்டம் நம்பர். அது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வரும்போது ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட். ஸோ அந்த இதில் வந்து ஆர்பிட்ஸில் இருக்க எல்லா ஓரியன்டேஷனும் இருந்தால் இட் இஸ் கால்ட் த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா எலக்ட்ரான்ஸோட ஸ்பின், அந்த குவாண்டம் நம்பர் சொல்கிறது தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பின் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர். யூ வில் லேர்ன் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் த ஹையர் கிளாஸஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸஸில் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம், இந்த இம்பார்ட்டன்ட் கீஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். வேலன்சி, எலக்ட்ரான்ஸ், ஆர்பிட்ஸ், அட்டாமிக் நம்பர்லாம் என்னென்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் வி சம்மரைஸ் திஸ் லெசன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். Rutherford's alpha particle scattering experiment led to discovery of the atomic nucleus. Rutherford's planetary model of an atom proposed the nucleus of an atom in the center and the electrons revolve around this nucleus. Niels Bohr's atom model explained the stability of an atom. J. Chadwick discovered presence of neutrons in the nucleus. The atomic number of an element in the number of protons or electrons in the atom. Mass number of elements is the total number of protons and neutrons. Valency electrons are the electrons in the outermost orbit. Valency is the combining capacity of an atoms. Isotopes are atoms of the same element which have the same atomic number but different mass numbers. Isobars are the atoms of different elements of same mass number but different atomic number. Isotones are the different element having same number of neutron but different number of atomic number and mass number. Simple diagrammatic representation may be used to depict electronic configuration of the various elements. Quantum number of designate an electron is an orbital. So thank you for watching.